மக்கா என்ன பண்ணிட்டு இருக்கிய? படிச்சுட்டா இருக்கிய? படிக்கலாமா, எழுதிட்டு இருக்கேன். இதை நாளைக்கு ஸ்கூல்ல கொடுக்கணும், அதனாலதான் இருந்து எழுதிட்டு இருக்கேன். நீங்க எங்க அம்மா போனீ? எனக்கு ஒரு கிளாஸ் சாய போட்டு தந்தியாளா? நான் வருவியான காத்திருக்கேன், நீங்க வந்த பாடல்ல. நான் போனது இருக்கட்டு, உனக்கு வந்து சாய காய்ச்ச தெரியாதா? தெரியும் தானே. அப்ப நீயும் காய்ச்சி குடிச்சு அந்த பையனும் ஒரு கிளாஸ் காய்ச்சி கொடுக்க வேண்டியதுதானே. நான் வரதுக்கு காத்திருக்கேன். நீ மணி 6 ஆச்சு. இல்ல அம்மா, இது ஸ்கூல்ல கண்டிப்பா நாளைக்கு கொடுக்கணுமா, அதான் எழும்பிட்டேன். அடுத்தது எழுதுறதுக்கு சோம்பேறி தானே வந்துருமா, அதான் அப்படியே ஒரேடியா இருந்து எழுதிட்டா எழுதி முடிச்சிடலான்னு தான் நான் அப்படியே இருந்துட்டேன். அம்மா சோம்பேறி தானம்மா, படிச்ச பிள்ளைக்கு என்னத்துக்கிட்டி சோம்பேறி தானே வரப்போகுது. ஒரு 5 நிமிஷம் அம்மா சாய காய்ச்சிக்கு படப்படா போய் சாய காய்ச்சி குடிச்சிட்டு வந்துருந்து எழுதலாம். அதை விட்டுட்டு அவளுக்கு எழுப்பி போன சோம்பேறி தானே வருமா. நீ படிச்சேன்னு உன்னை நம்பி நான் வந்து கண்டுகொள்ளாம இருக்கேன். ஆனா நீ சோம்பேறி தானேன்னு சொல்லும்போது எனக்கு பயமா இருக்கு. நீ எப்படிதான் படிச்சது எனக்கு ஒன்னும் தெரியல. பயப்படாதீங்க அம்மா, நான் நல்லா படிக்கதான் செய்யேன். நீங்க பின்ன 5 நிமிஷத்துல வாரேன்னு சொல்லிட்டு போனியாளா, அப்ப வந்துடுவிய நினைச்சிட்டு தான் நான் அப்படியே இருந்து எழுதிட்டேன். டைம் போனதும் தெரியல. சரி, என்னத்தையோ சொல்லிய உன்னை நான் முழுசா நம்பியேன், அவ்வளவுதான். இனி இதுக்கு மேல உனக்கு விருப்பம் என்னை ஏமாத்ததும் ஏமாத்தாம இருக்கியதான். என்னம்மா இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுதியா? நான் உங்களை எதுக்கம்மா ஏமாத்த போறேன்? உங்களை நான் ஏமாத்துறத ஒண்ணுதான், நான் ஏமாந்து போறதா ஒண்ணுதான். நான் அந்த தப்ப நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். என்ன அம்மா, கொஞ்ச நேரம் கூட கடந்து உறங்கலான்னு பார்த்தா இப்படி வந்து நின்று கத்திட்டு கிடக்குதியா? என்னாச்சு? ஒன்னும் இல்ல மோனே, செல்வி அக்கா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டணுமா, அதான் போனேன். 5 நிமிஷத்துல வந்துடலாம் நினைச்சுதான் போனேன். ஆனா பேசி நேரம் போனதே தெரியல. அப்ப நான் நினைச்சேன் இவ சாய காய்ச்சி உனக்கு தந்து குடிச்சிருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு வந்தா. அவ நான் வீட்டுல யாருனோன்னு சாய போட்டு கேக்கியா. நான் அப்ப இவள என்னத்த சொல்லுக்கு? கேட்டதுக்கு சொல்லியா எழுதிட்டு இருக்கேன்னா, அதனால எழும்பி போயிட்டேன்னா அடுத்து எழுதுறதுக்கு சோம்பேறி தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை அதுக்கா படிச்ச வச்சேன். அவ நல்லா படிப்பான்னு நினைச்சுதானே அவளுக்கு மேல உள்ள நம்பிக்கையில அவ என்ன பண்ணி எது பண்ணியா நான் பார்க்காம இருக்கேன். இப்படி சோம்பேறி தானேன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதனாலதான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க என்னம்மா பேசுது? அவ எழுதிட்டுல இருக்கியா? அவ நினைச்சிருப்பா எழும்பி போனா 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுல போவோம், அந்த நேரம் உண்டுனா நம்ம பாதி எழுதி முடிச்சிடலாம்னு நினைச்சிட்டு அவ வந்து எழுதியா. அதை புரிஞ்சுக்காம நீங்க என்ன இல்லாம அவளை பேசுதியா? அவ நல்லா படிச்ச பிள்ளைதான், நல்ல பிள்ளைதான். அவளுக்கு மேல எனக்கும் நல்ல நம்பிக்கை எல்லாம் இருக்கு. அதனால நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு அவளையும் போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. இல்ல மோனா, அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவளோட படிப்பு விஷயத்துல நீங்க எதுவுமே சொல்லக்கூடாதாம்மா. அவ படிச்சாலா படிச்சுட்டே இருக்கட்டும், எழுதியாலும் எழுதிட்டே இருக்கட்டும். அவ எந்த வேலையும் இந்த வீட்டுல செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதுக்கெல்லாம் நிறைய நேரம் என்ன இருக்கு. அவ முதல்ல நல்லபடியா ஸ்கூல்ல முடிச்சு நல்ல மார்க் எடுத்து வெளியில வந்து நல்ல காலேஜ்ல போய் சேரட்டும். அதுக்கப்புறம் அவ ஒன்னொன்னா கத்துக்கட்டு. அதை தவிர்த்து அவளுக்கு படிச்சாத எழுதாத நேரத்துல ஏதாவது நேரம் இருந்துன்னா அவ வீட்டுல உள்ள வேலையை செய்யட்டு. அல்லாம அவ எழுதிட்டு இருக்கும் போதோ படிச்சுட்டு இருக்கும் போதோ அவ இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு எந்த அவசியம் இல்லை. கேட்டுதாம்மா? ஐயா அண்ணா விடு, எனக்காக நீ வந்து அம்மாட்ட எல்லாம் சண்டை எல்லாம் போடாத அண்ணா, அம்மா பாவம். நான் அம்மாட்ட சண்டை ஒன்னும் போடல, விஷயத்த சொல்லி அவ்வளவுதான். இதுல சண்டை போட என்ன இருக்கு? சரி மோனா, நான் இனி வந்து வீட்டு வேலை விஷயத்துல அவள்கிட்ட ஒன்னும் சொல்லல, அவ படிச்சிட்டு. சரியா? சரியாம்மா, நீங்க புரிஞ்சுக்கிட்டீல, அது போதும். பாவம்மா அவ. இவளுக்கு வயசுல உள்ள பிள்ளைகள் எல்லாம் பாரு, எப்போ பார்த்தாலும் கையில போனோட இருக்கு, இல்லைன்னா டிவி பார்த்துட்டு இருக்கு, இல்லைன்னா ஊர் சுத்திட்டு தெரியுது. அவ அப்படியே இருக்கியா? அவ படிப்புன்னு வீடு உண்டுன்னு இருக்கியா? நம்ம சொல் பேசி எதிர்த்து ஏதாவது பேசியால ஒன்னும் பண்ண மாட்டா. அதனால அவ படிச்சட்டு அவ ஃப்ரீயா இருக்கட்டு. இந்த வயசுல ஃப்ரீயா எல்லாமே வேற எந்த வயசுல அவ இருப்பா சொல்லுங்க? நீ காலேஜ் அது கல்யாணம் அது இதுன்னு எல்லாம் போச்சுன்னா அவளுக்கு லைஃப் எப்படி இருக்குன்னே தெரியாது. அதனால நம்ம கூட நம்ம வீட்டுல அவ இருக்கிறது வரைக்கும் அவ ராணி போல இருக்கட்டும். ஆமல மோனா, நீ சொல்லியதான் சரிதான். சரிதான் அம்மா, சரிதான், எல்லாம் சரிதான். அவன் சைக்கிள் கேப்ல கல்யாணம் அது இதுன்னு எல்லாம் சொல்லியேன். இப்பதான் எனக்கு வயசு 15 ஆச்சு. இன்னும் கல்யாணத்துக்கு 10-15 வருஷத்துக்கு மேல இருக்கு. அதுக்குள்ளாடி இப்பவே அதை பத்தி பேசியேன். 10-15 வருஷம் என்ன எப்படி மக்கா? 40 வயசுல கல்யாணம் பண்ண போற? ஆமாம்மா, சொல்ல உட்காது. 40 வயசுலயும் பண்ணலாம், 50 வயசுலயும் பண்ணலாம். பாத்தியெல்லாம் மோன இந்த குட்டி சொல்லியது, 40 வயசுலயும் 50 வயசுலயும் கல்யாணம் பண்ணலாமா? ஏன்டி தங்கச்சி அப்படி சொல்லிய? ஆமலண்ணா, நீயே நினைச்சு பாரு. முன்னாடி எல்லாம் பொண்ணுங்களை 12 வயசு 14 வயசு 18 வயசுக்குள்ளாடியே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சட்டம் வந்தது 18 வயசுக்கு மேலதான் கல்யாண வயசு அப்படின்னு. அப்ப இந்த 18ல இருந்து 21 வயசுக்குள்ளாடி கண்டிப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன்னு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வருஷங்கள் போக போக 23 வயசுலதான் கல்யாண வயசு, அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் 25 வயசுல பண்ணா போதும், அப்பதான் நல்ல மெச்சூரிட்டி இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு நல்ல வேலைக்கு எல்லாம் போட்டும் 27 வயசானாலும் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ 30 வயசான பொண்ணுங்கெல்லாம் இன்னமும் கல்யாணம் பண்ணாம வேலை பார்த்துட்டு அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கதான் செய்யறாங்க. அப்போ ஒரு 10 வருஷம் கழியும் போது இன்னமும் மாற்றம் நிறைய வரலாம். அப்ப அந்த டைம் என்ன சொல்லுவாங்க? 40 வயசானாலும் ஒன்னும் இல்ல, லேட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் சொன்னேன் 40லயோ 50லயோ பண்ணலாம் அப்படின்னு. இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. என்னம்மா இப்படி வாய பழந்துட்டு நிக்குதியா? என்னாச்சு? என்ன வாய பழக்காம நான் என்னத்த மோன செய்யுது?
அது பேசிய பேச்ச பத்தியா நான் இப்படி காண இருக்கு, இதுக்கு என்ன தெரியும், இது என்னத்த பேச நான் நினைச்சேன். பார்த்தா அது என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு, எப்படி எல்லாம் பேசுது. ஏம்மா சிரிக்காத தாயே, பயமா இருக்கு. போல அந்த பக்கம். இப்படி நீ வச்சதுக்கு அந்த பல்லு காட்டியதே பரவாயில்ல தங்கச்சி. எல்லாம் தெரிஞ்சு அறிவாளிய பேசுறதுனால உங்க எல்லாருக்கும் பொறாமை என் மேல. ஆமாட்டி, உனக்கு மாதிரி எங்களுக்கு பயங்கர பொறாமை. இப்ப என்ன செய்யலாம்? ஒன்னும் செய்யண்டாம். பேசி பேசி மணி 7 ஆயாச்சு. சாய போட்டு தெரியலாமா? ஆமாட்டி, இந்த 1/2 மணிக்கூர் பேசி பேசி நீ எழுதாம இருந்தது உனக்கு பிரச்சனை இல்லை, டைம் வேஸ்ட் ஆனது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு 5 நிமிஷம் சாய காய்ச்ச போறதுல உனக்கு டைம் வேஸ்ட் ஆயிரம் சொல்லிட்டு இருந்த. அப்ப நீங்க இல்ல இல்லம்மா, இப்ப இருக்குது இல்லம்மா. நீ சொல்லுவ டீ சொல்லுவ. சரி இருந்து எழுது, நான் போய் சாய போட்டு கொண்டாடுறேன். சரியம்மா, சாய பொடி இருக்கட்டு. செல்வி அத்ததுக்கு கூப்பிட்டுனா சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதே பேசிட்டு இருந்ததுல அந்த விஷயத்த மறந்துட்டேன். சனிக்கிழமை எல்லாரும் வாவலிக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கேன். அதை பேசதான் கூப்பிட்டேன், அதனாலதான் போனேன். ஐயோ ஜாலி, வாவலி போறோமாமா? ஆமாட்டி மக்கா போறோம், அதனாலதான் போய் பேச போனேன். இப்படி மக்கா நீ வரவே இல்ல? நான் என்னத்துக்கு அம்மா, சின்ன பிள்ளையெல்லாம் போய் கிடந்து விளையாட என்ஜாய் பண்ணோம்னா அங்க வந்து என்னத்த செய்யுது. அப்ப நாங்க எல்லாம் என்ன சின்ன குழந்தைய? நாங்களும் போறோம் இல்ல, சும்மா போய் வா பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் குடிச்சிட்டு வரலாம் இல்ல. சரி பாப்பா அம்மா, யோசிச்சு சொல்லியே. இல்லையா யாமிலன்னா அப்படி சொல்லி நீயும் வா, நான் அப்பதான் எனக்கு ஜாலியா இருக்கான். ஆமாட்டி, அவன் வந்து ஜாலியா இருக்கான், அப்பதானே கேட்கறதெல்லாம் அவனுக்கு கிடைச்சான். எப்படி அம்மா கரெக்டா சொல்லியே? இன்னும் உன்னை பத்தி எனக்கு தெரியாத, ஒரு கைநட்டை கேட்பேன், நான் கண்டுகொள்ளாம இருப்பேன். அதே இதை அவன்கிட்ட கேட்டா எல்லாம் உடனே கிடைச்சான். அதனால தானே நீ அவனை கூப்பிடிய, எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, எல்லாருக்கும் அவன் அம்மா மாதிரி வாங்கி கொடுப்பேன். நீங்க கேட்டா அது இதுன்னு சொல்லுவியா? அண்ணா அப்படி இல்ல, என்ன கேட்டாலும் முடியாதுன்னு சொல்ல மாட்டான். அதனால முடிஞ்சுன்னா கண்டிப்பா வாங்கி தருவேன். இல்ல ப்ளீஸ் அண்ணா வாண்ணா. நீயா பாக்கட்டு தங்கச்சி, ஆபீஸ்ல பர்மிஷன் கேட்டு தந்துனேன்னா வாரேன், இல்லைன்னா செலவுக்குள்ள பைசா உனக்கு கையில தாரேன். சரியா? நீ உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கு. நீ வந்தாதான் போல எனக்கு ஏதாவது கிடைச்சான். அதான் பைசா தாரேன்னு சொல்லேன்ல. பைசா தருவேன், அந்த பைசா என்கிட்ட இருக்கணுமே. ஏன் உனக்கு பத்திரமா வச்சிருக்க தெரியாதா? நான் பத்திரமா தான் வச்சிருப்பேன். ஆனா நம்ம அம்மா இருக்குல்ல, மக்கள நீ வச்சிருந்த கடைஞ்சிருன்னு சொல்லி என்கிட்ட வாங்கிடுவேன்னு, அது வாங்கிறோட சரி. அதுக்கப்புறம் எனக்கு கையில அது கிடைச்சவே செய்யாது. பாத்தியா சிரிச்சு இதை பத்தியா? என்னம்மா சிரிச்சுதியா? அவ சொல்லியது அப்ப உண்மைதானா? இல்ல இல்ல மோனே, அவ சின்ன பிள்ளை இல்ல, கலைஞ்சிருவா. அதனாலதான் நான் வாங்கி வச்சிருப்பேன். நீ சிரிச்சதுலயே தெரியுதம்மா, நீ வாங்கி வச்சுட்டு குடிப்பியா கொடுக்க மாட்டியான்னு. பாவம் அவ, அதனாலதான் என்ன விழிச்சியா போல. சரி தங்கச்சி, அப்ப கண்டிப்பா உனக்காக நான் வாரேன். சரியா? ஐயா ஜாலி ஜாலி, தேங்க்ஸ் அண்ணா தேங்க்ஸ். ஆமாட்டி, உனக்கு நல்ல ஜாலி தான், நல்ல சிரி. ஒரு அம்மைய மேல உனக்கு நம்பிக்கை இல்லை இல்லாட்டி உனக்கு? ஆமா நம்பிக்கை இல்லதான், அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. பாட்டி அந்த பக்கம் பேசி பேசி மணி 8 ஆயாச்சாம்மா. இன்னும் நேரம் நைட்டு சாப்பாடு சாப்பிட வேண்டியதான் போல. வீட்டி வெப்பரல படாத காய்ச்சி கொண்டு வரேன். ஒரு சாய குடிச்சலன்னா அவளுக்கு அந்த நாளே போவாது. ஆனா உண்மையிலேயே வருவே இல்ல சும்மா அம்மா இருந்தனால அப்படி சொன்னியா? இல்லம்மா, நான் வருவேன். சரியா? சரி அண்ணா சரி. எனக்கு பெருசா எதுவும் வேண்டாம், எனக்கு நல்லா சாப்பிட வாங்கி தரேண்ணா. பானிபூரி, பாவ் பஜ்ஜி, அதுக்கப்புறம் ராட்ல ஏறணும். இப்ப ஏதோ புதுசா கிரைண்டர் எல்லாம் வந்திருக்காமா, அந்த கிரைண்டர்ல எனக்கு சுத்தானா. ஆமா, அந்த கிரைண்டர் தானே, நானும் பார்த்தேன் வீடியோல. எல்லாம் எல்லாம் உள்ள ஏறிட்டு வெளியில வந்து வாந்தி தான் எடுக்குது. பிறகு நீ அதே போலதான் கிடப்ப பாத்துக்க. ஓ அப்படி எவ்வளவு தலை சுத்துமோ? ஆமா, உனக்கு பார்த்தாலே தெரியல அது தலை சுத்தமா தலை சுத்தாதான்னு. நல்ல தலை சுத்தம். பின்ன உனக்கு என்ன ஆசை என்ன சொல்லு, நான் அதுல உன்னை ஏத்தி விடியேன். வேண்டாப்பா, நீ இவ்வளவு தூரம் சின்னது அதுல ஏறேன்னா என்ன போல முட்டால் யாருமே கிடையாது. பிறகு அதுல ஏறிட்டு தலை சுத்திட்டு வாந்தி எடுத்தேன்னா மத்த எதையுமே எனக்கு வந்து என்ஜாய் பண்ண முடியாது. அதனால அந்த பக்கமே போக மாட்டேன். பரவாயில்ல, டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிய. இல்லன்னா வாழ முடியாதுல்ல அண்ணே. ஆமாம்மா, ஆமா தத்துவனே நீ. ஆமா, இருந்து எழுது. இல்ல அம்மா இன்னும் வரையிலையா? நீ என்னட்ட ஈக்கே? நான் இப்பதான் வந்தேன் விளையாடி முடிச்சிட்டு. பின்ன உங்க 2 பேரையும் காண இல்லையா? அப்ப இருந்து உறங்குதெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இதுலயே இருந்தேன். இப்பளே போச்சு தெரியுமா? இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனது போய் 1 மணிக்கூறாச்சு இன்னும் காணையில. இந்த வயசான காலத்துல இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு 4-5 பேர் இருக்கு. நவிய கூட சேர்ந்து டிவி அடிச்சு லூட்டியா பாத்தியேன்னா அப்போ நான் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட 5 நிமிஷம் போன்ல பேசிட கூடாது, அம்மா எங்கேயாவது வெளியில போமான்னு கேட்டுற கூடாது, ஒண்ணுக்கு அலோ பண்ண மாட்டேன். ஆனா இவ வயசு 50ஆவது, அவைய இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா உடிச்சுட்டுனா என்னத்த சொல்லுங்க. எல்லாம் அப்பா இதெல்லாம் வேண்டாம், அப்பா ஒன்னும் கேட்காது. உனக்கு ஏன் இவ்வளவு வெப்பரெல்லாம் வருது? உனக்கு நாளை கல்யாணம் ஆகல, அப்ப உனக்கு மாப்பிள்ளை இதே போல ஃப்ரீயா விடுவேன். அப்ப நீ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஒரு சுத்து. இப்ப அப்பா அம்மா கூட இருக்கிறது வரைக்கும் படிச்சியா, காலேஜுக்கு போனியா, வந்தியான்னு மட்டும் இரு. அதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொல்லிட்டு கிடந்தேன்னு வச்சுக்கேன், அடிச்சு மண்டையெல்லாம் பழந்து போடும் பாத்துக்க. இல்லையா நீ என்னத்துக்கு இல்லை இப்படி கிடந்து துள்ளிட்டு கிடைக்க? நீ யார் இல்லை எனக்கு? முதல்ல எனக்கு எங்க அப்பா அம்மா இருக்கு. எங்க அப்பா அம்மா என்ன பார்த்து பண்ண, நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு அவி எனக்கு சொல்லணும், நீ எனக்கு சொல்லாத. நான் உனக்கு சாப்பாடுல ஒண்ணும் இல்லை சரியா? பேசிய வார்த்தையை பார்த்து பேச சரியா? பின்ன என்ன நான் என்னெல்லாம் சொல்லியா? நான் உனக்கு அண்ணன், உன்னோட 2 வயசு மூத்தவன், அதனால பார்த்து பேசு சரியா? அண்ணனா? பெரிய அண்ணன் நீ முதல்ல ஒழுங்கா அண்ணனுங்க ஸ்தானத்துல இருந்து பேசு.
அதை விட்டுட்டு இந்த மாதிரி நாய் போல பேசுனேன்னா ஒன்னு அண்ணன் என்ன மாச்ச மாட்டேன், ஒரு வெண்ணெய் என்ன மாச்ச மாட்டேன். பெண்ணை ஓவரா பேசாத, எழுப்பி வந்தேன்னா தெரியும். ஐயோ ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ எப்படி பயந்துட்டேன், போதுமா போல. பெண்ணை இப்ப நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. ஐயோ அம்மா. லே அனிசு. அம்மா என்னல பண்ணிட்டு இருக்கிய? கொஞ்ச நேரம் வீட்ல இல்ல சொன்ன பெண்ணை அடிச்சு கொல்லவா பாக்கிய? அம்மா வந்துட்டியல அம்மா. இந்த பையன் என்ன பண்ண தெரியுமா அம்மா? அம்மா எங்க இருந்தா அம்மா நான் கேட்டேன். அதுக்கு இந்த பையன் முடியெல்லாம் பிடிச்சு இழுத்து என்ன அடிச்சு இதெல்லாம் பண்ணான் தெரியுமா? கடவுளே, இந்த பெண் என்ன நடிப்பு நடிச்சது. நான் கை வாங்கதான் செஞ்சேன், அதுக்குள்ள அம்மா வந்தாச்சு. அதுக்கு இந்த பெண் இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குது. என்ன அம்மா இப்படி அடிச்சிட்டியா? அடிச்சாம ஒன்ன மடல தூக்கி வச்சு கொஞ்சட்டல்ல. எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டு. நானும் ஆம்பளை பையன் ஓவர் உன்னை செல்லம் கொடுத்து உன்னை கண்டிச்சாம வளர்த்து அந்த குட்டியை போட்டு நீ இப்படி கிடந்து அடிச்சிருக்க. உனக்கு கொஞ்சம் கூட மண்டையில மூளையே இல்லையல. நானும் இன்னை தீரன் நாளை தீரன் இவ சண்டையை நினைச்சு ஒவ்வொரு நாளையும் கடந்து போனா உங்க சண்டை தீண்ட பாடே இல்லை. அது போய் ஓவரா தான் போகுது. ஒரு வயசுல அந்த குட்டி இப்படி கை நீட்டி போட்டு அடிச்சு இல்ல. உனக்கு கொஞ்சமாவது மண்டையில மூளை இருக்காரு. நீ நான் பேசிட்டே இருக்கேன், உன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கியே. ஐயோ நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொன்னது இவ்வளவு பெரிய சீரியஸா போயிட்டு இருக்கு. அம்மா அவனை அடிச்சேன்னு நான் நினைச்சவே இல்லை. அவன் அமைதியா இருக்கிறது வரைக்கும் எனக்கு நல்லது. வாயை திறந்து ஏதாவது சொன்னான்னா நான் செத்தேன். அவன் போட்டாமா போறவன் என்னத்துக்காம நீங்க விளைச்சது? அவன் தப்பு பண்ணா இல்லாம அதனாலதான் அவன் அப்படி போறான் பதில் சொல்லாம. ஐயோ முறைச்சு பாக்கியானே, பயமா இருக்கு. என்ன பண்ணியது? நீ பண்ணிட்டு இப்ப என்னத்துக்குள்ள அந்த குட்டியை பார்த்து முறைச்சிட்டு இருக்கே? அது மட்டும் இல்ல, நான் கேட்டதுக்கு ஒரு பதிலும் சொல்லாம போறவன் பாட்டுக்கு. அம்மா இங்க பாருங்க, நான் வாயை திறக்காத வரைக்கும் நல்லது. அதனால நீங்க சும்மா இருந்தீங்கன்னா கொள்ளலாம். என்ன அடிச்சிட்டே இல்ல, இதுக்கு கண்டிப்பா நீங்க பதில் சொல்லியே தான் ஆகணும். ஓ பதில் சொல்லணுமா? பதில் என்னல பதில் சொல்லணும் உனக்கு? அந்த அளவு பெரிய ஆளாயிட்டியோ? பண்ணிய தப்பம் பண்ணிட்டு தப்ப கண்டிச்சா நீ இப்படி பேசியே? உன்னை இப்படி இல்ல நான் வளர்த்தேன். நீங்க நல்ல முறையில வளர்த்தனாலதான் நான் அமைதியா வாயை மூடிட்டு இருக்கேன். அம்மா என்ன பேச வச்சாதீங்க. ஐயோ இப்ப சொல்லிடுவானோ இல்ல உண்மையா? நீ இப்படியே பாத்துட்டு இருந்தா சரிப்பட்ட வராது. இடையில புகுந்துட வேண்டியதான். அம்மா இப்போ உனக்கு என்னட்டி பிரச்சனை? நான் அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்ல, இடையில நின்னுட்டு அம்மா சம்மான்னு சொல்லிட்டு இருக்கிய. அப்புறம் போட்டி. சரி அம்மா அவன் என்னதானே அம்மா அடிச்சான், நானே அதை மன்னிச்சாச்சு அம்மா. விட அம்மா, அப்பா நேரம் வேற ஆச்சு. பிறகு அப்பா அண்ணனதான் அம்மா திட்டான். உனக்கு தெரியும்ல, அப்புறம் சண்டை பெருசாச்சுன்னா நிம்மதியே இருக்காதம்மா. விடம்மா. நான் வந்தோடனே கரைஞ்சிட்டு குண்டனி சொல்லி தந்தது நீதான். இப்ப இருந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிய. உன்னை நான் என்னத்தை சொல்லுக்கட்டி? உங்க ரெண்டரையும் மேட்சுக்குள்ளாடி எனக்கு உயிரே பெய்யறம் போல இருக்கட்டி. ஏன்டி எனக்குன்னே வருவியலாட்டி? என்னை ஏன்டி இப்படி போட்டு பாடா படுத்துதியா? ஏற்கனவே கடையில உள்ள டென்ஷன், இந்த டென்ஷன் அந்த டென்ஷன் அவ்வளவு இருக்கு. இதுல நீங்க ரெண்டரும் பண்ணிய டென்ஷன் அதோட பெரிய டென்ஷன் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா எங்கேயாவது கண்ணு காணாம போயிடும் பாத்துக்க. இதுதான் லாஸ்ட். இனிமே இப்படி ஏதாவது நடந்துன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நீங்க தனியா இருங்க. நான் போனாதான்ட்டி எனக்கு அருமை இல்லை, உங்களுக்கு தெரியும். அம்மா வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு எப்பாவது ஒரு நாள் தானே லீவு போட்டு வீட்டுல இருக்கியா? அவளை நிம்மதியா இருக்க விடுவேன். நீங்க பாக்குது இல்லாட்டி போட்டு எனக்கு தலைக்கு மேல தானே யாரு நின்று சாடுதியா ரெண்டு பேரும். அந்த பையன் ஏதாவது சொன்னால நீ கொஞ்சம் பொறுமையா அமைதியா போய் இருந்தேன்னு அந்த அடி வாங்கி கட்டி இருக்க மாட்டேன். இல்லாட்டி நீ ஏதாவது பண்ணிருப்ப, எனக்கு தெரியும். ஐயோ என்ன அம்மைக்கு சந்தேகம் வந்துட்டு போல இருக்கு. குட்டை என்ன தனியா நின்று பெருமிட்டு இருக்கே? அப்ப நீதான் ஏதோ பண்ணிருக்க அப்படிதானே? இல்ல அம்மா நான் எதுவும் பண்ணல அம்மா. சரி அம்மா இந்த சண்டை இதோட விட அம்மா. போ அம்மா, நீ போய் அவிச்ச வேண்டிய வெளியே பாரு. அப்பா இப்ப வந்துடும் அம்மா. நாங்க பேச சமாதானம் ஆகலாமா? குட்டே என்னும் பண்ணி தொலைங்க. ஆனா இனி ஒருக்கா என்னட்ட அவன் அடிச்சான் பிடிச்சான் என்னட்ட ஏதாவது செல்லு, அதுக்கு பிறகு இருக்கு. அப்பா ஒரு வழியா தப்பிச்சான்ப்பா. ஐயோ இவன் வேற முறைச்சு பாக்கியானே, என்ன பண்ணியது? பைய எஸ்கேப் ஆயிரும். குட்டே அனு, என்ன அண்ணா ஏதாவது வேணுமா? பெண்ணை நீ நடி, நல்லா நடி. எவ்வளவு தூரம் நடிச்ச முடியுமோ அவ்வளவு தூரம் நடி. இன்னைக்கு அம்மிட்ட எனக்கு அடி வாங்கி தந்துட்டே இல்லை. இதை நான் எனக்கு வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க மாட்டேன். இதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு நாள் உனக்கு நான் சரியா தருவேன். அன்னைக்கு தெரியும் நான் யாருன்னு. என்னல அண்ணா, நான் உனக்கு தங்கச்சி இல்ல, இதை எதிரி மாதிரி பேசிய என்கிட்ட. இது தங்கச்சியா? யாரு நீயா? அந்த தங்கச்சின்னு சொல்லி ஸ்தானம் எல்லாம் எப்போவே போயிட்டுட்டி. நீ எனக்கு தங்கச்சி இருந்திருந்தா என்ன இப்படி மாட்டி விடுவியாட்டி? நான் உன்னை அடிச்சனாட்டி கை வாங்கினே, அதுக்குள்ள அம்மா அதுக்கு நீ என்னெல்லாண்டி சொல்லி குடிக்க அம்மாட்ட? என்ன நீ இல்லையாண்ணா நான் அதை ஒண்ணு மாட்டி விடனேன்னு அப்படி பண்ணல. அந்த நேரம் திடீர்னு அப்படி வந்துச்சு எனக்கு வாயில. நான் என்ன செய்யுது? என்ன செய்யாண்டா. இனிமே நான் என்ன செய்ய போறேன்னு மட்டும் பாரு, சரியா?
அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சேன்டா சாமி. இதோ வாதவரி ஒரு வார்த்தை வந்துட்டு அது எங்கெல்லாம் போய் எப்படியோ போய் முடிஞ்சதப்பா. இந்த ஒரு விஷயத்தை அண்ணன் போய் சொல்லாம இருந்தானா கொள்ளேன். அதுக்கப்புறம் அம்மா நான் என்ன சொன்னாலும் நம்பாது. எப்படியோ இன்னையும் மட்டும்தான் நான் சொன்னதை நம்பி இருக்கு. அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியுமான்னு பாப்போம். ஆமா அம்மா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேச போறேன்னு சொல்லிட்டுல போச்சுனா என்ன நடந்திருக்கும்? இங்க நடந்த கலவரத்துல அதை கேட்க மறந்துட்டேனே. சரி பைய போய் கேட்போம். சப்பா இதுள்ள கடையில கிடந்துட்டு நான் படியா பாடு. கடையில தான் வேலை வேலைன்னு ஒரே தலைவலியா இருக்கேன். வீட்டுல வந்து நிம்மதியா இருக்கிறேன்னு பார்த்தா அதோட பெரிய தலைவலி தான் நான் 2 எண்ணம் பெத்து வச்சிருக்கிறது எனக்கு தருதுவா. என்னத்த செல்லுக்கு அங்க திட்டுனதும் போதாதுன்னு சொல்லிட்டு அம்மா இங்க தனியா வந்து நின்று பெருமிட்டு இருக்குது. இப்ப நான் போய் கேட்டேன்னா அந்த கரண்ட் எதுக்கு என்ன அடிப்பேனா? என்ன செய்யுது? போகணுமா போண்டாமா? போகணுமே பெய்தான் ஆகணும். போனாதானே காரியத்தை அறிய முடியும். சரி நம்பிக்கையோட போவோம். அம்மா தானே. அம்மா என்னத்தி உனக்கு வேணும்? எப்போ என்ன கத்துனா? ஏம்மா செம்ம கோவத்துல இருக்கியானோ வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காத. என்ன வேணும் சொல்லு. இல்ல அம்மா அங்க வெளியில கதை பேச போனேன். இல்ல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம். என்னது? நான் இருக்கே டென்ஷனுக்கு ஏதாவது பண்ணி போடுவானு தயவு செய்து இதுல இருந்து போயிரு. சரி அம்மா டென்ஷன் பரவாயில்ல. முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஆனா ஒன்ன எல்லாம் உனக்கு வேண்டி நான் எனக்கு பயில அடிச்சு போட்டேனே. அது பாவம் போல போச்சுது. ஒரு வார்த்தை திருப்பி பேசல. அதுலயே தெரியுது அந்த எந்த தப்பும் பண்ணலன்னு. நீதான் ஏதோ பண்ணிருக்கேன்னு தெரியுது. உண்மையை சொல்லட்டி அவன் உன்னை அடிச்சானா? இந்த அம்மா அந்த டாபிக்கை விட மாட்டேன் போல எல்லாம் இருக்கு. திருப்பி அதையே பிடிச்சிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணி இருப்ப கூட? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அதுக்கப்புறம் தனியா நின்ன பிளம்பு. சரி அம்மா நேரம் ஆச்சு. அப்பா இப்ப வரேன். பசியோட வருவாரு. போய் சமைச்சு வைங்கன்னா நான் போறேன்னா நீங்க ஒன்னே நட்ட செல்லாண்டா. நீங்க என்னத்த பேசினாலும் அதை உங்களுக்குள்ளே வச்சிருங்க. பாய். அனு இங்க வாங்க. எங்க ஓடிய? திரும்பி பார்க்காமலே போயிரு. இல்லைன்னா செத்த நீ. அட திருட்டு நாய. அப்ப இந்த நாய் தான் தப்பு பண்ணிருக்கு. இது தெரியாம எனக்கு பையில நான் அடிச்சு போட்டேனே கடவுளே. அதான் அது பாவம் போல ஒரு வார்த்தை செல்லாம போச்சுது. சே இப்ப நான் என்ன செய்வேன்? அதுக்கு முகத்துல நான் எப்படி போய் முழிப்பேன்? ஒரு வாரத்தை அவனுக்கு பக்கத்துல இருக்க நியாயத்தையும் நான் கேட்டிருக்கலாம். ஒரு பட்சமா நான் சப்போர்ட் பண்ணி எனக்கு பிள்ளைய நான் அடிச்சுட்டேனே. சே சங்கடமா இருக்கு. எந்த தப்பும் பண்ணாத எனக்கு பிள்ளைய நான் அடிச்சு போட்டேனே. அவனுக்கு பக்க நியாயத்தை நான் கேட்டிருக்க வேண்டியதோ. அவசரப்பட்டுட்டோம் போல. திடீர்னு வரும்போது அவன் கை வாங்கிட்டு நிக்கும் போது அந்த கோவத்துல என்ன பண்ணுனே தெரியாம அவனை அடிச்சுட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கியானோ பாவம் போல இருப்பான் ரூம்ல. நான் போய் பார்க்கட்டு. முதல்ல மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதியாகும்.